எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்னைய பேச சொல்லுது எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது. சரி, தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த படம் வந்து சரவணன் சார் கூட நான் வந்து தொடர்ந்து 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா நான் ஹார்ட்ரிக்காக அந்த படத்தை ஃபீல் பண்ணேன். 3 படம் ஒரு டேரக்டரோட தொடர்ந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் எனக்கு பெருமையாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தை பற்றி ஓகே கண்டினியூ பண்ணலாம்ல? ஓகே. ஸோ இந்த படம் வந்து நாங்கள் சரவணன் சார் நானும் இந்த படத்தை வந்து ஸ்பெஷலாக ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இந்த படம் வந்து நாங்கள் பல வெர்ஷன் இதை வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம். நிறையா வாட்டி இதை ஒர்க் பண்ணோம். ஏன்னா இந்த படம் வந்து டெக்னிக்கலாக இன்ஃபர்மேட்டிக்காக இருந்துச்சு. ஏன்னா ஈஸியாக இல்லை, இந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு அது புரியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லேயே இருந்துச்சு. ஒரு ஷார்ட்டில், ஏன்னா நாங்கள் வந்து சிஜி ஷார்ட்லாம் அதை அப்படியே கால்குலேட் பண்ணி அவங்க ப்ளைட்டாக எடுத்திருப்பாங்க. அந்த படத்தை பார்த்து அவங்களுக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் மாற்றி நிறைய வெர்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ இதோட அவுட்புட்டை நாங்கள் வந்து இது என்னோடய ரூமுக்குள்ளே என்னோட லேப்டாப்பில் என்ன சிஸ்டத்தில் பார்த்தது வந்து நான் பண்ண ஒர்க்கு வந்து ஒரு அவுட்புட்டை பெரிய ஸ்க்ரீனில் தெரியும் போது எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சரவணன் சார் ரொம்ப நன்றி சார். அப்புறம் திரிசாமம் ஆல்வேஸ் அவங்க ரொம்ப தூரமாக பார்த்துட்டு இருந்தா, ரொம்ப பக்கமாக பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, இவங்க இப்போ டேரக்டர் வந்து நிறையா ஸ்பாட்டில் கொஞ்சம் தான் பார்த்துருப்பாங்க. நான் வந்து என்னோடய சிஸ்டத்தில் ரொம்ப நேரம் சஸ்டைனாக பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கான வாய்ப்பு எனக்கு மட்டும் தான். மியூசிக் டேரக்டர்லாம் அவர் வந்து கட் பண்ண அவுட்புட்டை மட்டும் தான் பார்த்து வாய்ச்சிருப்பார். நான் ஃபுல்லாகவே எஞ்சியெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். அதனால் திரிசமம் நிறைய பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் கேப்டன் ஒன்ஸ். ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு டைரக்டருக்கு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அதே மாதிரி வந்து இது 2வது படம் பண்ணிட்டுருக்கேன் டைரக்டரோட. கேமராமேன் சாரோட 5வது படம் பண்ணிட்டுருக்கேன். திரிஷா மேமோட பண்ணும்போது வந்து ஃபைட்டோட பொசிஷன் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு அது எப்படி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோன்றது பார்த்து நீங்கள் கமெண்ட் சொன்னதான் நல்லாயிருக்கும். நாங்களே எங்களை பற்றி பேசிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ சார். ஒரே ஒரு கேள்வி, இல்லை டேக் வாங்குவாங்கல்ல ஆர்டிஸ்ட்லாம். ஸோ ஸ்டன்ட் சீன் பண்ணும்போது மேம் எத்தனை டேக் வாங்கினாங்க? இங்கே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நீங்களாம் பேசணும் போது சொன்னேன். இப்போ என்ன பேசணுன்னா டேக்குன்றது இல்லை, அவங்க அதில் வந்து ஃபைட்டு பண்ணணும் அந்த மூடே இல்லை அவங்களுக்கு. சொல்கிறது செஞ்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதான். பட் வந்து அது எப்படி வரும்ன்றது வந்து அவங்களோட மைண்ட் செட்டில் இல்லை. பட் வந்து ஒர்க் பண்ண பிறகு அதுக்கப்புறம் பார்த்த பிறகு தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக நடிப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் சொல்கிறோம், செய்கிறாங்க. 1 மார்க்ஸ் கேட்குறீங்களா? 1 மார்க்ஸ்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சொல்றது செய்யறாங்க, ஒர்க் பண்ணிட்டு போயிடுறாங்க. அடி வாங்கிருக்காங்களா? ஃபைட் சீன்லாம் நடக்குது. அடிலாம் ஒன்றும் வாங்கல. ஆனால் ரோப் கட்டிலாம் வச்சு அவங்க தூக்கும் போது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணாங்க எல்லாமே. அது பண்ணணும். எதுக்கு பண்ணுறாங்க, இது என்ன, எதுக்கு வரும், எப்படி வரும்ன்றது அந்த இதெல்லாம் இல்லை. சொல்றது செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க அவுட்ஃபுட் பார்த்த பிறகு தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமேல் ஃபைட்டில் இன்வால்மெண்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைட் பிக்சர்ஸாக எடுத்து பண்ணுவாங்க. தேங்க்யூ. ஓகே, நைஸ். ஸோ ரோப் கட்டிலாம் மேம் கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மேம்காக ஒரு கைத்தட்டல். அண்ட் எடிட்டரே நான் ரசிச்சு நான் வந்து மேம் அப்படி பார்த்தேன் அப்படின்னு சொன்னாப்ல. ஸோ டிஓபி சக்தி சார் வாங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்ட டைம் நான் கொடுத்துட்டேன், யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சரவணன் கூட எனக்கு 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி. அதாவது நம்ம
சில படங்கள் பார்ப்போம்ல, இந்த மாதிரி ஒரு மாதிரி வேர்ல்ட் ஃபிலிம் பார்க்குற ஃபீல் வரும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் சரவணன் சொல்ல மாதிரி இருந்தது. அதே மாதிரி தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம் எதுவும். அப்புறம் ரெகுலரான வார்த்தை தான் இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்பவே இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த உஸ்பெகிஸ்தானுங்கிற ஊரில் போயிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். டீமாக த்ரிஷா மேமாக இருக்கட்டும், எங்கள் டீமாக இருக்கட்டும். ஏன்னா நிறைய சீன் வந்து சரவணன் ஹில்ஸ் மேலேயே தான் வச்சுருப்பார். லேயராக இருக்கும் அந்த ஹில்ஸ். ஸோ எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அந்த ஹில்ஸ் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஷார்ட்டு வச்சுட்டு மறுபடியும் இறங்கி வர்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ப்ளஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சத்யா சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் பர்டிகுலராக செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் பிஜிஎம். அஃப்கோர்ஸ் எடிட்டர் சுபாரக், அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதில் அந்த பனித்துளி சாங் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போதே தெரியும். அப்புறம் வந்து இந்த 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 படத்துக்கு வந்து லிபியா ஒரு பேக்ட்ராப் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த லிபியா பேக்ட்ராப்புக்கு வந்து உஸ்பெகிஸ்தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் டிசைட் பண்ணப்போ லைக்கா ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டோட, எனக்கு தெரிஞ்சு வேறு ப்ரொடக்ஷன் இருந்தால் ரொம்ப கஷ்டம். லைக்கா ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டோட விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதாவது லிபியாவுக்கு கரெக்டான ஒரு விஷுவல்ஸ் வந்து அந்த ஊரில் நம்ம எடுத்துருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஸ்க்ரீன் மேஜிக் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்ப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் முடிச்ச உடனே அதுக்கு அடுத்ததாக ஒரு அது பிஜிஎம் தான் கொலவெறியாக இருக்கும், கொலமாசாக இருக்கும். அதை பற்றி மட்டும் இல்லை, படத்துடைய இசை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக படத்துடைய இசையமைப்பாளர் சி சத்யா அவர்கள் இங்கே வந்து ஒரு சில வார்த்தைகள். கமான் சார். எல்லோருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு சரவணன் சாருக்கு என்னுடைய நன்றி. இது அவரோட சேர்ந்து நான் 4வது படம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மூவிலேருந்தே அவர் வந்து 2 பேருக்கும் ஒரு சிங்க் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஃபர்ஸ்ட் மூவிலலாம் இந்த மாசமா சாங் அவர் எழுதும்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு டியூன் போட சொன்னார் என்ன. நான் வந்து இல்லை சார், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லிரிக் ஒன்று ரெடி பண்ணுங்கள், லிரிக்கை வச்சுட்டு நம்ம ஒரு கம்போஸ் பண்ணோன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அவர் வந்து சும்மா ஜென்ரலாக வந்து ரஃப்பாக தான் எழுதி எடுத்துகிட்டு வந்தார், மாதமா 6 மாதமா அப்படின்னு. இன்ஸ்டண்ட்டாக ஒரு பீட்டு போட்டு கம்போஸ் பண்ணோடனே அவர் வந்து செம்மையாக இருக்கு சாங், இது அப்படி இருக்குது, டியூன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, நம்ம இப்படியே வச்சுப்போன்ட்டு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து லிரிக் எழுதுறதுக்காக நான் முத்துக்குமார் சார்கிட்ட போனோம். அவர்கிட்ட போகும்போது அவர் சொன்னார், இந்த சாங் ஆல்ரெடி நல்லா இருக்கு, எதுக்கு திரும்பவும் லிரிக்ஸ் எழுதணும், நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை, அவர் மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லை நான் சும்மா தானே எழுதினேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் நான் முத்துக்குமார் சார் சொன்னப்புறம் தான் அந்த சாங்கே வந்து சரவணன் சாரோட பேரில் லிரிக் ரைட்டராக வந்துச்சு அந்த சாங்கில். ஸோ அந்த மாதிரி எனக்கு எல்லா மூவிலையும் நான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணும்போது அவரை ஒரு டம்மி லிரிக் எழுத வைப்பேன். அதே மாதிரி தான் பனித்துளி சாங்கு கூட அவர் தான் ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் எழுதினார், அதுக்கப்புறம் தான் கபிலன் சார் எழுதினார். எங்களுடைய ஜேர்னி இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதுவும் சக்தி சாரோட இது 3வது படம். ஸோ 3 எஸ்ஸும் சேர்ந்து கண்டிப்பாக இன்னும் நல்ல பல படங்களை கண்டிப்பாக கொடுப்போம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நிஜமாக ஒரு சேலஞ்சிங்கான மூவி. எப்போவுமே ஒரு மியூசிக்காக வந்து ரெகுலராக ஒரு விஷயம் பண்ணுறது தாண்டி எக்ஸ்பெரிமெண்டலாக சில விஷயங்கள் அது ஸ்கிரிப்ட் தான் நமக்கு மியூசிக் வந்து இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அந்த வகையில் இது வந்து டோட்டலாக ஒரு லிபியா பேஸ்டு ஸ்டோரி வரும்போது எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி இஸ்ரேல்லேருந்து 2 ஆர்டிஸ்ட் வந்து இதில் வந்து வாசிச்சிருக்காங்க. ஒரு அரபிக் வயலின் அண்ட் ஒரு சிங்கர். ஒரு சாங் இருக்குது, ஒரு அரபிக் சாங் கூட இருக்குது இந்த மூவியில், அது கிளைமேக்ஸில் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டெஃபினட்டாக இது ஆடியன்ஸுக்கு ஒரு நியூ ட்ரீட்டாக இருக்குன்றதே என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். அது இல்லாமல் எனக்கு நான் த்ரிஷா மேமோட பயங்கரமான ஃபேன். அது இல்லாமல் பொன்னியின் செல்வன் வந்து சான்ஸே இல்லை. நான் இப்போ செகண்ட் பார்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ மேம், உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது அப்புறம் கேமராமேன், எடிட்டிங் எல்லாமே எக்ஸலண்ட். நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் அதோடைய அவுட்புட்டு. டெஃபினட்டாக தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அந்த SSS சேர்ந்து மறுபடியும் ஒரு வெற்றி கொடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம். அண்ட் வேற மாதிரி அப்படின்னு எல்லாருமே தோணும். அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு டைரக்டர் தான் இவர். ஸோ எஸ், ராங்கி திரைப்படத்துடைய டைரக்டர் சரவணன் சார், வாங்க ஒரு சில வார்த்தைகள் ராங்கி திரைப்படத்தை பற்றி பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம்.
முதல்ல நான் அந்த ஒரு 3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். லைக்கா ப்ரொடக்ஷன், சுபாஸ்கரன் சார், தமிழ்குமரன் சார், அப்புறம் இந்த கதையை கொடுத்த ஏஆர் முருகதாஸ் சார். அவர் தான் இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு லைக்காவிலேயே ஓகே பண்ணார். அதுக்கப்புறம் தான் நான் அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே எழுதி டைரக்ஷன் பண்ணேன். அப்புறம் என்னோடய டீமில் இருக்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். என்னோடய டெக்னீஷியன் யாருமே பேசுகிறவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க சரியாக பேச மாட்டாங்க, ஆனால் வேலையை கரெக்டாக பார்த்துருவாங்க. அதான் ராஜ்சேகர் மாஸ்டரை பற்றி சொல்லணும். ராஜ்சேகர் மாஸ்டர் எப்படின்னா, நாங்கள் வந்து லொக்கேஷன் பார்க்க போயிட்டோம். கிளைமேக்ஸ் எடுக்கிறதுக்காக உஸ்பெகிஸ்தான் போயிருந்தோம். நாங்கள் போயிட்டு போனோடனே எங்கள் டீம் வர்றதுக்கு ஒரு 1 வீக் லேட் ஆச்சு. ஸோ அப்போ அந்த 1 வீக் வந்து மாஸ்டர் எங்க கூட தான் ட்ராவல் பண்ணிட்டே இருந்தார். ஏன்னா அப்போ பிஸியாக மலையாளத்தில் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அந்த படத்தை தள்ளி வச்சுட்டு, ஏன்னா அந்த 1 வீக் எங்கள் கூடயே இருக்கிறது, சும்மா இருக்கிறது, வேலை செய்யாமல் சும்மா இருந்தது இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம். இல்லைனா வேற ஒருத்தங்களா இருந்தால் என்னோட டேட் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. அப்படி இல்லாமல் மாஸ்டர் இந்த படத்தில் அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு வந்து மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். அப்புறம் சக்தியும் நானும் இது 2வது படம், 3வது ஒரு படம் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். அது வேறு. சக்திக்கு வந்து இந்த படத்தில் உண்மையிலுமே ஒரு பெரிய பேர் கிடைக்கும். என்னென்னா இந்த படத்தை அவ்வளோ விஷுவலாக பயங்கரமாக ட்ரீட் பண்ணியிருக்காரு. அது வந்து நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்புறம் எடிட்டர், நான் இந்த கதை எழுதும்போது லீனியராக தான் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணேன், அப்படி தான் எடிட் பண்ணோம், அப்படி தான் மிக்ஸ் பண்ணோம். ஃபைனல்லே வந்து லீனியராக தான் இந்த படத்தை ஃபஸ்ட் அவுட் எடுத்தோம். அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. திரும்பி இந்த படத்தை பார்க்கும்போது இதை வேறு மாதிரி ஏதாவது எடிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது திருப்பி அழிச்சிட்டு எல்லாம் ஃபஸ்ட்டில் இருந்து ஆரம்பித்தோம். ஆக்சுவலி மிக்சிங்கே முடிஞ்சிருச்சு, திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து எடிட்டிங் ஆரம்பித்து இப்போ பார்க்குற வெர்ஷன் தான் ஒரு நான் லீனியராக இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எடிட்டர் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு 2 படம் இல்லை 3 படத்துக்கான ஒர்க்கை அவர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அதுக்காக அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நிறைய டைம் அவர் கூட அந்த pandemic டைம்லலாம் ஒரு கேப் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதே படத்தை திருப்பி பண்ணிட்டே இருந்தோம். ஸோ அது சத்யா சார், அதான் எல்லாருமே வந்து எங்கேயும் வெளில போகக்கூடாதுங்கும் போது நாங்கள் ஏதோ ரகசிய மீட்டிங் மாதிரி அவர் ஸ்டுடியோவுக்கு போயிடுவேன். சாப்பாடு கூட வெளியிலேருந்து வராது, அதனால அவர் வீட்லேயே சமைச்சு கொடுப்பாங்க, அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படி நடந்துச்சு. அதே மாதிரி அவரும் அப்படி தான். மிக்சிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு நாள் சொல்லுவார், சார் அந்த பிட்டு மட்டும் எனக்கு இப்போ வேற ஒரு ஐடியா தோணுச்சு சார், அதை ஒர்க் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் திரும்பி ஜாயின் பண்ணிடலாமா அப்படின்பாரு. அது மாதிரி படத்துலேயே திரும்பவும் அவர் மியூசிக் வந்து மாற்றி பண்ணிட்டு இருந்தார். அது வந்து இப்போது அதான் இதை நாங்களாக சொல்லிக்கிட்டோம், தெரில 30ஆம் தேதி நீங்களும் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இது ஒரு வேர்ல்டு மூவி மாதிரி இதை அப்ரோச் பண்ணணுன்னு தான் நான் டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி தான் வந்திருக்கதை நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ 30ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் இதே வார்த்தையை சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக சொல்லணும்னா த்ரீசா அவங்க ஃபஸ்ட் டே வந்து ஆரம்பிக்கும் போது இவங்கள்ட்ட எப்படி நம்ம ஒர்க் வாங்க போகிறோம், எப்படி எதை சொல்கிறது, எப்படி கேட்டுப்பாங்க, எவ்வளோ சொல்லணுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஆனால் டே 1 வந்ததுலேருந்தே வந்து அவங்க ஃபுல் கோஆப்ரேட் பண்ணாங்க. அதனால தான் இந்த படத்தை இவ்வளவு அழகாக எடுக்க முடிஞ்சது. அது ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் கோஆப்ரேட் பண்ணலன்னா நம்ம நினச்ச எமோஷனில் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இதில் மற்ற மூர்த்தி டைரக்டர், அவர் ஏதோ காரணத்தினால வர முடியல. அது அப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், இதில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ண ரமேஷ், அவன் என் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறான். இந்த டெக்னீஷியன்லாம் எப்படி சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இந்த படத்தை எடுத்துருக்க முடியாதோ, அதே மாதிரி அவனோட சப்போர்ட் இல்லைனா கூட என்னால் இந்த படத்தை எடுத்துருக்க முடியாது. ஏன்னா இந்த படத்தில் இருக்கிற எல்லாரை விட அதிகமாக ஒர்க் பண்ணவன் அவன் தான். நான் அது அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லலைன்னா கூட அவனுக்கு அதை ஃபீல் பண்ணிப்பான். இருந்தாலும் இந்த ஸ்டேஜ் இந்த இடத்துல நான் அவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இதில் ஒரு தங்ககிருஷ்ணன் ஒருத்தர் ஒர்க் பண்ணார். அவர் இந்த டைமில் இல்லை, இருந்தாலும் அவரோட குடும்பத்துக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற என்னோட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு எகெயின் வந்து என்னென்னா, இந்த படத்தை இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணி எல்லார்ட்டையும் இந்த ஷார்ட் டைமில் கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எகெயின் தமிழ்குமரன் சார் அண்ட் சுபாஸ்கரன் சாருக்கு நன்றி. தேங்க்யூ.
அண்ட் அடுத்ததான் நான் யாரை கூப்பிட போகிறேன்ட்டு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனாலும் என் மனசு சில வார்த்தைகள்லாம் சொல்லணும்னு ரொம்ப துடிச்சிட்டு இருக்குது. மேம் இல்லை இல்லை ப்ளீஸ் நீங்கள் அங்கே இருக்க. இல்லை 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 நான் சொல்லி தருவேன் மேம். அதாவது இவங்க அறிமுகமானது ஜோடி, இவங்களுக்கு இருக்க ரசிகர்கள் கோடி. தளபதி கூட இவங்க சேர்ந்தா அது கில்லி, இந்த அழகுக்காக காத்திருக்குது டெல்லி. சியான் கூட இவங்க நடிச்சா அது சாமி, இவங்களுக்கு நிகராக யாராவது இருந்தா காமி. சூப்பர் ஸ்டார் கூட இவங்க சேர்ந்தா அது பேட்டை, பாக்ஸ் ஆபீஸ் இவங்க வந்தாலே அது எல்லாருக்கும் வேட்டை. லெட்ஸ் வெல்கம் தி ஒன் அண்ட் ஒன்லி த்ரிஷா மேம். எல்லாருக்கும் வணக்கம். Thank you all for coming here. Firstly, என் ப்ரொடியூசர் சுபாஸ்கரன் சார் அண்ட் தமிழ் குமரன் சாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். பிகாஸ் ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் ஃபிலிம் டெய்லி எடுத்து எந்த ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்த படம் மெக பெருசாக ஷூட் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த படத்தில், எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல். இன்ஃபேக்ட் நம்ம உஸ்பெகிஸ்தான் ஒரு ஃபாரின் ஷெட்யூல்னு இருந்தால் யூஸ்வலாக ஒரு வாட்டி போய் வருவாங்க ஒரு யூனிட். இதில் நம்ம 2 வாட்டி போனோம். ஏன்னா ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் ஒரு பேலன்ஸ் ஷூட் பண்ணலாமா சரவணன் சார் சொன்னார். இம்மீடியட்டாக ஓகே சொல்லிட்டு திருப்பியும் நம்ம 2வது வாட்டி போனோம். ஸோ தேங்க்ஸ் டு தெம், தேங்க்ஸ் டு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஃபார் பிரிங்கிங் திஸ் ஃபில்ம் அவுட். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்ப ரிலீவ்டாக இருக்குது. ஏன்னா 2 வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், பேண்டமிக் நடந்தது. ஸோ 2 வருஷம் எதுவுமே நடக்கலை. ஸோ வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் நான் வந்து என்னோடய ஜாப் பண்ணிவிட்டு நான் கிளம்பி போயிடுவேன். அதுக்கப்புறம் இட்ஸ் தெம் ஹூ ஆல் ஆஃப் தெம் ஹூ மேக் த ஃபில்ம் ஹேப்பன். அண்ட் த க்ரூ அதான் ரொம்பவே முக்கியம். இப்போது ஒரு கரெக்டான எடிட்டிங், கரெக்டான மியூசிக், அதான் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த படமாக இருக்கட்டும் அதான் தூக்கி விடும் ஒரு படத்தை. இன்ஃபேக்ட் தே சே 50% ஆஃப் த பேட்டில் இஸ் ஒன். அந்த மியூசிக் கரெக்டாக இருந்தால். நான் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் தான் நான் ஃபுல் படம் போய் பார்த்தேன். அண்ட் நம்ம கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த கண்டென்ட்டோட. பட் இதுக்கப்புறம் வி லீவ் இட் டு தி ஆடியன்ஸஸ் டு டிசைட் அண்ட் ஜட்ஜ் த ஃபில்ம். அண்ட் மாஸ்டர் தேங்க்யூ. அண்ட் இவரே சொன்ன மாதிரி ஆக்சுவலி ஒன்ஸ் நான் போனதுக்கப்புறம் எனக்கு இது ஷூட்டிங் மாதிரியே தெரியல, ஒரு மாதிரி ஜாலியாக நான் இருக்கேன் எல்லாம் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி தான் சொன்னார் என்கிட்ட. ஒரு ரிஹர்சல் பண்ணி ரொம்ப இது ப்ரொடெக்ஷன் கொடுத்து அந்த மாதிரி தான் பண்ணோம். அண்ட் 2வது இதில் ஒரு சூப்பர் உமன் படம் மாதிரி இல்லை இது, அந்த மாதிரி ஸ்டன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரியலாக டிஃபால்ட்டில் ஒரு ரியலிஸ்டிக்காக கொண்டு போனார் சரவணன் சார் அந்த ஆக்ஷன் கூட. அண்ட் அது நல்லா வந்து ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெல் ஃபார் அஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சக்தி சார் கேட்கவே வேண்டாம். உஸ்பெகிஸ்தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் ஒரு படம் அங்கே ஷூட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சேலஞ்சிங்கான இடம். ஏன்னா நம்ம ஷூட் பண்ணுற சாங்ஸ் ஒரு படமாக இருக்கட்டும், நார்மலாக ஒரு யூரோப் ஒரு அமெரிக்கா போனால் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அங்கே அவங்களுக்கு பழக்கம், நிறைய படங்கள் ஷூட் பண்ணியாச்சாங்க. உஸ்பெகிஸ்தான் ஃபர்ஸ்ட் டைம்னால நம்ம பாஷை அவங்களுக்கு புரியாது, அவங்க பாஷை எங்களுக்கு புரியல. அண்ட் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு 7 AM சொன்னால் அங்கே எல்லாமே கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் 10 AM தான் வருவாங்க. 2வது அந்த மிலிட்ரி பேஸ்ட் படம்னால மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் லோக்கலாகவே, ஏன்னா இங்கேருந்து கொண்டு போக முடியாது. அண்ட் சரவணன் சருக்கு அது ரொம்ப ரியலாக கன்ஸ் எல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஸோ அங்கேருந்து அந்த மிலிட்ரி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லாமே, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் இட். ஸோ அது கொஞ்சம் அவங்களுக்கு டெஃபினட்டாக சேலஞ்சிங்காக இருந்தது. அண்ட் உஸ்பெகிஸ்தான் எனக்கே நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது படத்தில். சக்தி சார் அது ரொம்ப எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் ரொம்ப ரா டிஸ்ட்ரெஸ்ட், அந்த கலர் டோன்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஒரு மாதிரி ரிச்சாக இருக்குது. அதான் தேங்க்ஸ் டு லைகா அகேன் ஃபார் ஹெல்பிங் அஸ் கோ தேர் அண்ட் ஷூட் த ஃபில்ம். ஸோ அண்ட் ப்ளஸ் என்னோட காஸ்ட்க்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் இன்னைக்கு வரல. த ரெஸ்ட் ஆஃப் த க்ரூ கூட இவர் சொன்ன மாதிரி ஆல் தி ஏடிஸ் எவ்ரிபடி. அண்ட் மை காஸ்ட், ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இந்த படத்தில். என்ன ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் ஃபில்ம்னு சொல்கிறாங்க, ஒரு இட்ஸ் ஜஸ்ட் அ டேக். பட் அந்த காஸ்ட் பேலன்ஸ் சரியில்லைன்னா ஐ ஃபீல் அந்த படமும் கூட ஓகேயாக தான் இருக்கும். ஸோ த காஸ்ட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் ஃபில்ம். நீஸாக இருக்கட்டும், உஸ்பெகிஸ்தான்லேருந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போய் லுக் டெஸ்ட் பண்ணி நடிக்க வச்சார் சரவணன் சார். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த படம். ஆலிம்னு ட்ரெய்லரில் பார்த்துருப்பேங்க. அண்ட் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் மை காஸ்ட், மை க்ரூ. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அட் தி எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் இன் தி ஆடியன்ஸஸ் ஹேண்ட். நான் எந்த படமும் இருந்தாலும் அதான் சொல்லுவேன். ஸோ December 30th
போய் தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஐம் வெரி பிளெஸ்ட், வெரி கிரேட்ஃபுல். இந்த இயர் ரொம்பவே லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ரொம்பவே நல்ல ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்திருக்கு எனக்கு. ஐ ஹோப் இட் எண்ட்ஸ் தட் வே ஆல்சோ. தேங்க்யூ. அண்ட் த்ரிஷா மேம், ஸ்டேஜில் ஆங்கர் ஏதாச்சும் கேட்டால் சுபாஷ்கரன் அவர்கள் பெருமையுடன் வழங்கும் ராங்கி திரைப்படம் சரவணன் சார் அவருடைய இயக்கத்தில் த்ரிஷா அவர்களுடைய நடிப்பில் டிசம்பர் 30 மிக பிரம்மாண்டமாய் திரைக்கு வரப்போகுது. அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எங்கள் எல்லாருடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்திருக்கிற எல்லா பிரஸ் நண்பர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.